வணக்கம் நேயர்களே. வெற்றி படிக்கட்டு வெற்றியைத்தான் தரும். வாழ்க்கையில் நாம் எந்த காரியத்தை செய்தாலும் அதை நன்றாக ஆலோசித்து அதன் பின்விளைவுகளை சிந்தித்து பார்த்து தான் நாம் அந்த வேலையை செய்ய வேண்டும். நம் ஊரிலெல்லாம் சாதாரணமாக ஒரு பழமொழியை சொல்லுவார்கள், பிள்ளையார் பிடிக்க குரங்காக முடிந்தது என்று சொல்லி. உண்மை கதை உங்களுக்கே தெரியும். வியாசர் தான் பாரதத்தை எழுத ஆரம்பித்தார். ஆனால் அவரால் முடியாமல் பிள்ளையாரை அழைத்து எழுதச் சொன்னார். பிள்ளையாரும் தன் கொம்பு ஒன்றை ஒடித்து அந்த பாரதத்தை எழுதினார். அந்த பாரத கதையில் வருகின்ற கதாபாத்திரங்கள் அத்தனை பேரும் இறந்த பிறகும் ஆஞ்சநேயர் என்ற கதாபாத்திரம் சிரஞ்சீவியாய் இருக்கும். அதைத்தான் பிள்ளையார் பிடிக்க குரங்காக முடிந்த கதை என்று சொல்லுவார்கள். சிலர் சொல்லுவார்கள், பிள்ளையாரை நாம் களிமண்ணில் செய்கின்ற பொழுது சரியாக பிடிக்கவில்லை என்று சொன்னால் அது குரங்காக முடிந்துவிடும் என்று சொல்லுவார்கள். இதில் உண்மையான கருத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு கதை சொல்லுவார்கள். ஒரு பணக்கார பாட்டி வாழ்ந்து வந்தார்கள். அவர்களுக்கு பல வேலைக்காரர்கள் இருந்தார்கள். அந்த அம்மா அதிகாலையிலே எழுந்து இந்த வேலைக்காரர்களை எழுப்பி வேலையை செய்யுங்கள் என்று அதட்டி கொண்டிருப்பார்கள். ஆனால் அந்த பாட்டி எழுந்து வருவதற்கு ஒரு சேவல் துணையாக இருந்தது. அதிகாலையிலே அந்த சேவல் கூவியவுடன் பாட்டி எழுந்து எல்லோரையும் எழுந்திருங்கள், வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லி எழுப்புவார்கள். இது வேலைக்காரர்களுக்கு கொஞ்சம் எரிச்சலாக இருந்தது. நம்மை தூங்க விடாமல் கெடுப்பதற்கு காரணமே அந்த சேவல் தான், அது கூவித்தான் இந்த கிழவியை எழுப்பி விடுகிறது என்று சொல்லி ஒரு நாள் எல்லோரும் சேர்ந்து அந்த சேவலை கொண்டு விடுவார்கள். சேவல் செத்து போய்விட்டதே என்று சொல்லி நிதானமாக நிம்மதியாக தூங்கலாம் என்று தூங்கினார்கள். ஆனால் அந்த பாட்டியோ திடீர்னு வந்து விடிய போகிறது, எழுந்தீர்கள் என்று 12 மணிக்கும் 3 மணிக்கும் 4 மணிக்கும் நேரம் காலம் தெரியாமல் அது அவர்களை எழுப்பியது. அப்பொழுதுதான் அவர்களுக்கு புரிந்தது, நாம் அந்த சேவலை கொல்லாமல் இருந்தால் தினமும் 1 மணி நேரம்தான் நாம் அதிகாலையில் எழும்ப வேண்டும். இப்பொழுது இந்த பாட்டிக்கு தூக்கம் வராமல் எந்த நேரம் என்று தெரியாமல் நம்மை எழுப்பி கொண்டிருக்கிறதே என்று வருத்தப்பட்டார்கள். அவர்கள் அவசரப்படாமல் ஏன் இதற்கு அந்த சேவலை கொன்றுவிட்டால் அதன் பின்விளைவு என்ன என்பதை பார்க்காமல் அவர்கள் அந்த சேவலை கொன்றதால் தினமும் துன்பத்தை அனுபவித்தார்கள். எதற்காக இதை சொல்கிறோம் என்று சொன்னால், ஒரு சின்ன காரியத்தில் நாம் வெற்றி பெற்றோம் என்று நினைத்தால் பின்பு பல சோகங்களை நாம் அனுபவிக்க வேண்டி வரும். அந்த செயலை செய்வதற்கு முன்பு நாம் நன்றாக ஆலோசித்து சிந்தனை செய்து அந்த சேவலை கொன்றுவிட்டால் அதன் பிறகு அந்த எஜமானியம்மாள் எப்படி செய்வார் என்பதை யோசனை செய்யாமல் நாம் அதிரடியாக முடிவெடுத்தோம். இப்பொழுது நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் என்று அந்த வேலையாட்கள் நினைத்தது போல நாம் நினைத்து விடக்கூடாது. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, நிதானமாக சிந்தித்து அதன் பலன் எப்படி ஆகும், அந்த வேலையை செய்த பிறகு நமக்கு நன்மை தருமா என்று சிந்தித்து பார்த்தால்தான் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். அவசரப்பட்டு நான் எடுப்பது தான் நல்ல முடிவு என்று எண்ணாமல் அந்த முடிவின் பலன் எப்படி இருக்கும் என்பதை சிந்தித்து பார்த்தால் நமக்கு துன்பமே வராது. வாழ்க்கையில் எந்த காரியத்தையும் நாம் துணிந்து செய்யலாம், அதே நேரத்தில் சிந்தித்து செய்ய வேண்டும். அதுதான் வெற்றியை தரும் என்று உங்களுக்கு சொல்லி மீண்டும் நாளை காலை வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.